ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த காலை வேளையிலே இயேசப்பா அவங்களோடு பேசி சில வார்த்தைகளை அவர் கற்றுத்தர விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து 5ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனத்திற்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரொம்ப அழகாக அந்த பக்தன் நீங்கள் எழுதுகிறார் பாருங்களேன். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ப்ராமிஸை இங்கே எழுதி வச்சிருக்கிறார். 3 காரியத்தை நம்மளால் இங்கே பார்க்க முடியும். அவரை நம்புகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். முதல்ல அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. யாரை நம்புகிறவங்க? தேவாதி தேவன் கிறிஸ்துவாகிய கன்மலையை நம்புகிறவர்கள். அவர் மேல் கட்டப்பட்டிருக்கிற வீடு, அந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்குமா? சந்தோஷித்து இருக்குமா. அதான் வசனம் சொல்லுது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து. 2வது எப்படி இருப்பாங்களாம்? எப்போதும் கம்பீரமாக இருப்பாங்களாம். என்ன புயல் அடித்தாலும் என்ன மழை வந்தாலும் அந்த வீடு ஒரு நாள் அசைக்கப்படாது, அந்த வீடு ஒரு நாளும் சேதமடையாது. ஏன்னா அந்த வீடு யார் மேலே கட்டப்பட்டிருக்குது? கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. 2 காரியத்தை சொன்னேன். அவரை நம்புகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் ஆசீர்வாதம் சந்தோஷமாக இருப்பாங்க. 2வது என்னாலும் கம்பீரமாக இருப்பாங்க. 3வது கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவாராம். 4வது அவங்க அவருக்குள் களி கூறுவாங்க. இந்த காலவேளையில் 4 காரியத்தை ஏசப்பா உங்களுக்கு முன்னாடி வைக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். முதல்ல சந்தோஷமாக இருப்பாங்க, 2வது கம்பீரமாக இருப்பாங்க, 3வது காப்பாற்றப்படுவார்கள், 4வது தேவனுக்குள் எப்போதும் களி கூறுவார்கள். இதெல்லாம் யாருக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம்? 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும். இப்போ இன்றைக்கி உங்கள் நம்பிக்கை எதன் மேலே இருக்குது? இயேசுவின் மேலே இருக்குதா? இயேசுவின் மேலே உங்கள் வீடு கட்டப்பட்டிருந்துச்சுன்னா அவருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அவருக்குள்ளே எப்போதும் அவர் கொடுக்குற பலத்தால் நீங்கள் கம்பீரமாக நடப்பீங்க. 3வது எப்போதும் உங்களோடு கூட அவர் உங்களை காப்பாற்றுவார். 4வது நீங்கள் கலிகூர்ந்து இருப்பீங்க அவருக்குள்ளே. 4 வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள். அவரை நம்புங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.